மனுஷர் தயவு தேவையில்லை. அவர் மனுஷனுக்கு முன்னாடி அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல மனுஷர் தயவு அப்படின்ற அந்த வார்த்தையை கர்த்தர் குறிப்பிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். சில நேரத்தில் நம்ம பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நினைப்போம் யாருடைய உதவியும் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நினைப்போம். நீ என்ன பெரிய இதா, உன் உதவியில் தான் நான் வாழ்கிறேன்னா அப்படிலாம் தேவையில்லை. யாரும் என்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. நான் யார்கிட்டையுமே ப்ளீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் யார்கிட்டையுமே தாழ்ந்து போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சில பிள்ளைகள் ஞானம் இல்லாமல் நடப்பார்கள். ஆனால் உண்மையிலே நான் என்ன நம்புகிறேன்னா, இது ஞானக்குறைவு தான். நம்முடைய ஆண்டவரே மனுஷர் தயவு அப்படின்னா, மனுஷங்களுக்கு தான் மேலே ஒரு தயவு வரணும்னா ஆண்டவரே நினைப்பார்னா, நம்மை ஏமாத்துறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஞானத்திற்காக நீங்கள் ஜெபிக்கணும். இந்த மனுஷனுடைய தயவு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லார் கண்களையும் நமக்கு தயவு